உலக தமிழ் உறவுகளுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வந்த பரபரப்பான செய்தி, என்னைக்குமே நாம் தமிழர் கட்சி தான் பரபரப்பான செய்தி, தலைப்புச் செய்தி. அதுல இன்னைக்கு வந்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, சகோதரி காளியம்மாள் பற்றி. சகோதரி காளியம்மாள் பற்றி கடந்த 6 மாத காலமாகவே செய்திகள் வந்த வண்ணமே இருக்குது. ஆஹ் காளியம்மாள் சகோதரி அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக ஒரு அறிவிப்பு கடிதம் கொடுத்திருக்கிறாரு. முதல்ல ஒரு பத்திரிகையாளரா அண்ணன் சீமான் அவர்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் 2-3 சேனல் நடத்துறேன். அந்த 2-3 சேனல்லயும் தலைப்புச் செய்தியாக இருக்கக்கூடியது அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான். என்ன காரணம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகை துறை, சமூக வலைத்தளங்கள், ஊடகத்துறை இதெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய அண்ணன் சீமான் அவர்கள் தான். ஏன்னா அவர் பேசினாலே தலைப்புச் செய்தி தாங்க. அது இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, அவரை பேச வச்சு ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு அவர் வாயிலிருந்து ஏதாவது 4 வார்த்தைகளை பிடிங்கி அதை தலைப்புச் செய்தியா போட்டு இன்னைக்கு ஊடகத்துறையும் பத்திரிகை துறையும் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேற வழியே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாதார சூழல் இன்னைக்கு மாறி போயிட்டு கட்சியும் 3வது இடம் இல்லைங்க, 2வது இடத்துல இன்னைக்கு கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, நாம் தமிழர் கட்சி இல்லை அப்படின்னா, அண்ணன் சீமான் இல்லைன்னா ஊடகத்துறையும் பத்திரிகை துறையும் என்ன ஆவாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. எப்போதும் போல இன்னைக்கு உள்ள பரபரப்பான செய்தி, சகோதரி காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில இருந்து, அதாவது மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக அவங்க இருந்தாங்க மாநில லெவல்ல. அவங்க நான் கட்சியிலிருந்து நான் போறேங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு கடிதம் கொடுத்திருக்காங்க. தாய் தமிழ் உறவுகளுக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு, தம்பி தங்கைகளுக்கு எல்லாம் ரொம்ப நன்றிங்க, கனத்த இதயத்துடன் இந்த கடிதத்தை நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதிட்டு, அதுல அண்ணன் சீமான் குறித்த எந்த ஒரு வார்த்தையும் இல்லாம அதை தெளிவாக அந்த கடிதத்தை எழுதி அறிவிப்பு கடிதமா அதை வெளியிட்டுட்டு அவங்க கட்சியிலிருந்து விலகி இருக்காங்க. இதற்கு என்ன காரணம்னா, சில நாட்களுக்கு முன்னாடி தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடுல ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில சகோதரி காளியம்மாளை இன்வைட் பண்ணிருக்காங்க. அந்த அந்த பத்திரிகையில அவங்களுடைய பெயர் சமூக செயற்பாட்டாளர் காளியம்மாள் போட்டிருக்குது. நாம் தமிழர் கட்சியோ இல்ல அந்த போஸ்டிங்கை அவங்க கொண்டு வரவே இல்லை. அன்னைக்கு முதல் இன்னைக்கு வரைக்குமே பத்திரிகையாளர் சகோதரி காளியம்மாள் கட்சியிலிருந்து விலக போறாங்களாமே அப்படின்னு அண்ணன் சீமான்ட்ட கேள்வி வச்ச பொழுது, அண்ணன் சீமான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, கட்சியில யார் வேணாலும் இருக்கலாம், யார் வேணாலும் போகலாம், இது எல்லாருக்குமான ஒரு கட்சி, இது நீங்க வரனா வாங்க, போகனா போங்க. காளியம்மாள் சகோதரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூக செயற்பாட்டாளரா இருந்தாங்க. அவங்களை கட்சிக்கு கொண்டு வந்ததே நான் தான். அதனால அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு இது, அவங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. அவங்க வேற கட்சிக்கு போகலாம், கட்சியை விட்டு வெளியில போகலாம். இலையுதிர் காலம் மாதிரி இது ஒரு கலையுதிர் காலம், இது தாராளமாக போகலாம் அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டு அந்த வார்த்தையை முற்றுப்புள்ளி, அந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. சோ இது எல்லா கட்சிகளுக்குமான ஒரு பரபரப்பான ஒரு செய்திங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை போக்கஸ் பண்ணக்கூடிய காரணம் என்ன, ஒரு ரீசன் என்னன்னா, மத்திய மாநில அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவனாக இன்னைக்கு அண்ணன் சீமான் இருக்கிறாங்க. யாருக்கும் அஞ்சு நடுங்கலங்க. பரவாயில்ல, நடிகை விஜயலட்சுமி இறக்கு, எத்தனை நடிகைகளை நீ இறக்கினாலும் சரி, அதற்கான வழக்கை எதிர்கொள்ளக்கூடிய திராணி என்னிடம் இருக்கிறது, அதனால நான் பண்ணுவேன். அத மாதிரி எலெக்ஷன் வந்ததுனாக்கா ₹1 கொடுக்க மாட்டேன், கூட்டணி வைக்க மாட்டேங்க, என்னோட கொள்கையில நான் தெளிவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 36 லட்சம் ஓட்டுகள் கடந்த தேர்தலில் வாங்கிட்டு 8.2 விழுக்காடு ஓட்டு வாங்கிட்டு அந்த இடத்தையும் கைப்பற்றி 3வது இடத்துல இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு 2வது இடமாக அத்தனை அரசாங்கத்தையும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு அண்ணன் சீமான் இருக்கிறாங்க அப்படின்னா, நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு விஸ்வரூப வளர்ச்சி. அதற்கு அண்ணன் சீமான் மட்டும் காரணம் இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள், கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் உட்பட எல்லாருமே இந்த கட்சிக்கு ஒரு தூணாக இருந்து இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். அதனாலதான் கட்சி 3வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமாக அதை நாம ஏற்றுக்கொள்ளலாம். காளியம்மாள் சகோதரியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தூணாக, ஒரு அரணாக நாம் தமிழர் கட்சியில் இருந்தாங்க அப்படின்றதுல மாற்று கருத்து நமக்கு கிடையாது. மீனவ குடும்பத்தை சார்ந்த நாகப்பட்டினத்துல ஒரு எளிமையான குடும்பத்துல பிறந்து ஒரு டிகிரி வரைக்கும் போயிட்டு ஒரு ஆளுமையாக, ஒரு சமூக செயற்பாட்டாளராக இருந்த காளியம்மாள் சகோதரியை இன்னைக்கு அண்ணன் கட்சி கொண்டு கிட்டத்தட்ட 6 வருட காலம் அவருடைய உழைப்பை போட்டுக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு பேச்சாற்றல் உள்ள ஒரு ஒரு லேடி, ஒரு ஆளுமை மிக்க ஒரு லேடி. ஜெயலலிதா அம்மாவை எப்படி நம்ம பார்ப்போம், அந்த மாதிரி மேடையில ரொம்ப தைரியமாக புள்ளி விவரத்தோட பேசக்கூடிய ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு சகோதரி காளியம்மாள். சோ அவங்களுக்கு ஈடு இணை கிடையாது. அவங்க அதுல எழுதியிருக்கிறாங்க, என்னோட சக்தியை மீறி நான் இந்த கட்சிக்காக நான் உழைப்ப போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமாக அவங்களோட உழைப்புல எந்த ஒரு குறையும் கிடையாது. கடந்த தேர்தல், ஈரோட்டில் நடந்த இடைத்தேர்தலில் கூட அவங்க பிரச்சாரத்துக்கு வரல. கடந்த 6 மாத காலமாக அவங்க எந்த நிகழ்ச்சியுமே கட்சி சார்ந்து கலந்துக்கவே இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு 1 இயர் இருக்குங்க, நான் போன் பண்ணி பேசினேன், இதே மாதிரியான ஒரு வதந்தி வந்துட்டே இருந்தது.
கட்சியை விட்டு காளியம்மாள் போக போறாங்கன்னு. அப்ப நான் கேட்டப்போ சகோதரி சொன்னாங்க, இல்ல சகோதரி எழுதி வச்சுக்கோங்க, என்னோட உயிர் போனா மட்டும்தான் இந்த கட்சியை விட்டு நான் போவேனே தவிர மற்றபடி என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் அண்ணன் சீமான் கூட தான் நான் இருப்பேன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு சகோதரி வந்து இன்னைக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா நிச்சயமாக அதற்கு மிக முக்கியமான காரணங்கள் இருக்கும். அதுல மிக முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுவது சமூக வலைத்தளங்கள்ல வந்து பரவி வந்து அந்த ஆடியோ நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக அண்ணன் சீமானுக்கு எதிராக நிறைய யூடியூப் சேனல்கள்லாம் இன்னைக்கு இருக்குது. அந்த சேனல்கள்லாம் வந்து இந்த ஆடியோக்களை எடுத்து போட்டிருக்காங்க. அதுல அண்ணன் பேசும்பொழுது பிசிறு அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க சகோதரி காளியம்மாள், அவங்களை தட்டி விடணும் அப்படின்றாங்க. சோ காளியம்மாள் சகோதரியோட வளர்ச்சி வந்து அண்ணன் சீமானுக்கு பிடிக்கல. அண்ணன் சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் மட்டும்தான் அந்த கட்சியில ஒன் மேன் ஆர்மியா செயல்பட்டு கொண்டிருக்கிறதா அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. அப்படி இல்லவே இல்லை, நாங்க எல்லாம் பின்னாடி இருந்து உழைச்சதுனால மட்டும்தான் கட்சி இந்த நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்னு திருக்குமரனே வந்து ஒரு பேட்டியில சொல்லி இருக்கிறாரு. அப்படி வந்துட்டு காளியம்மாள் சகோதரியை பற்றி பேசி அந்த ஆடியோ அதற்கு பிறகு கூட அவர் பதில் கொடுத்தாரு, எங்க அண்ணன் தானே பேசிட்டு போகணும்னு. நடுவில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. காளியம்மாள் சகோதரி வெளியில வந்தாங்க அப்படின்னா வரவேற்க நிறைய கட்சிகள் வந்து தயார் நிலையில இருக்கிறாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியை உடைப்பதுதான் முழு நேர வேலையாக இன்னைக்கு நிறைய அரசியல் கட்சிகள் வந்து பண்ணிட்டு இருக்கும் பொழுது சமீப காலங்களாக நிறைய நிர்வாகிகள், கொள்கை பரப்பு செயலாளர் உட்பட நிறைய நிர்வாகிகள் வந்துட்டு வெளியில போயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்த காளியம்மாள் வந்து வெளியில போறாங்க அப்படின்னா அது டிஎம்கேல இருந்து விஜய் கட்சியில இருந்து நிறைய கட்சிகள் வந்து அவங்களை ஈர்ப்பதற்கான ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. சோ அதற்கு வந்து ஒரு டிமாண்டை வந்து காளியம்மாள் சகோதரி வச்சதாக நான் கேள்விப்பட்ட தகவல்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குது. என்ன டிமாண்ட் வச்சாலும் சரிங்க. சமீபத்துல காங்கிரஸ்ல இருந்து வெளியே போன பாஜக போன விஜயதாரணி அன்னைக்கு ஒரு நாள் தலைப்பு செய்தியாக இருந்தது தவிர அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல. எல்லா கட்சியில இருந்துட்டும் டிஎம்கேல போய் இணைகிறாங்க இல்லையா, மாற்று கட்சியில இருந்து வரேன்னு சொல்றாங்க. நாளுக்கு நாள் அரசியலை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சகஜமான ஒரு விடயம் தான். எப்ப வந்து மன்னராட்சியில் இருக்கும் போதே இந்த விடயம் வந்து இருந்தாலும் கூட ஒரு சில எதிர்ப்புகள்லாம் இருந்தாலும் கூட மக்களாட்சி வந்த பிறகு இது வந்து அரசியலில் எழுதப்படாத ஒரு விதி, கட்சி விட்டு கட்சி வருது அப்படின்றது சகஜமான ஒரு விடயம். அரசியலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த எம்எல்ஏக்கள் வந்து குதிரை பேரம் பேசுறது, குடோன்ல கொண்டு போய் அடைச்சு வைக்கிறது, ஆடு மாடு மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க. காளியம்மாள் சகோதரியும் கூட நிறைய கட்சிகளை விலை பேசி இருப்பாங்க, இந்த சீட்டு தர அந்த சீட்டு தரன்னு ஒரு நாள் தலைப்பு செய்தி அது இருக்குமே தவிர. ஆனா இவங்க வந்து டிஎம்கே இல்ல ஏடிஎம்கே எந்த கட்சிக்கு போனாலுமே நாம் தமிழர் கட்சியில வந்து இருந்த வரைக்கும் நீங்க எப்படி வந்து செயல்பட்டு கொண்டு இருந்தீங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எல்லா கட்சிகளையும் விமர்சனம் செய்த ஒரே கட்சி, எல்லா கட்சியும் அடிச்சு தூக்குன ஒரே ஒரு கட்சி எதுனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இங்க வந்து நம்ம வந்து தேசியத்தை வந்து நம்ம கையில எடுத்திருக்கிறோம். சோ நம்மளுடைய தமிழ் தேசியம் வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்க தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போனாலும் சரி, டிஎம்கே போனாலும், ஏடிஎம்கே இல்ல விஜய் கட்சி எந்த கட்சிக்கு போனாலும் சரி, எப்படி உங்களோட கொள்கையை வந்து நீங்க முன்னாடி வைப்பீங்க அப்படின்றது எனக்கு நிஜமாவே வழங்கல. சகோதரி காளியம்மாளுக்கு நான் கேட்கறது ஒரே ஒரு விடயம் மட்டும்தான், அண்ணன் சீமான் இல்லை அப்படின்னா இந்த சகோதரி காளியம்மாள் அப்படின்றவங்க எங்க இருப்பாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. சமூக செயற்பாட்டாளர் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருந்த இடமே இல்லாம அடையாளம் இல்லாம இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சனை வந்துட்டு இன்னைக்கு உலக அறிய செய்தது வந்து அண்ணன் சீமான் அவர்கள். அதனால நீங்க டிஎம்கே போனீங்கன்னா டிஎம்கேல என்ன சொல்லி வாக்கு கேட்பீங்க, என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க? உங்க மக்களுக்காக நீங்க பேச போனாலும் கூட அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே மீனவ பிரச்சனை இருந்துட்டே இருக்குது. மத்திய அரசாலும் அதை தீர்க்க முடியவில்லை, மாநில அரசாலும் அதை தீர்க்க முடியவில்லை. மாநில அரசு தான் கச்சத்தீவை வந்து தாரை வார்த்ததாக சொல்லப்படும் நேரத்துல சகோதரி காளியம்மாள் டிஎம்கே போனா அங்க நிலைமை என்னவாக இருக்கும்? சோ நீங்க என்ன பேசுவீங்க? நீங்க அடுத்த கட்சியில போயிட்டு என்ன கொள்கையை நீங்க முன் வைப்பீங்க? இல்ல கடைசி வரைக்கும் சமூக செயற்பாட்டாளராக காளியம்மாள் இருப்பாங்களா? இல்ல இந்த கட்சியை விட்டு இத்தனை பேர் வெளியில போறதுக்கு முக்கியமாக ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு பர்சனை சொல்றாங்க, சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்றாங்க. உள்ள உட்கட்சி பூசல் அப்படின்றது எல்லா கட்சியிலுமே இருக்குதுங்க. நாம் தமிழர் கட்சி மட்டுமே இல்ல, எல்லா கட்சிகளையும் ஏடிஎம்கேல இருக்குது, டிஎம்கேல இருக்குது, தேமுதிகல இருக்குது. ஏன் வைகோ வந்து கட்சியை விட்டு வெளியில போனாரு, டிஎம்கேல இருந்து வெளியில போனாரு, போயிட்டு அவர் பண்ணது விமர்சனமே கருணாநிதியை பத்தி கிடையவே கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து ஸ்டாலினை முதல்வர் ஆக்கிய தீர்வேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு மறுபடியும் வந்து கட்சி வந்து இணைச்சிட்டாங்க, சரத்குமார் கட்சி வந்து இணைச்சிட்டாரு, கமலஹாசன் இணைச்சிட்டாரு. இப்படி கட்சியை விட்டு வெளியில போயிட்டு கட்சி ஆரம்பிச்சவங்களுடைய நிலைமை எல்லாம் என்னவாக இருக்கின்றது நாம கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கெல்லாம் வந்து அப்பாற்பட்ட ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக சீமான் என்ற ஒரு ஆளுமை, அவருடைய பேச்சாற்றல், அவருடைய திறமை, அவருடைய தமிழ் சொல்லாடல் இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப 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 மகிழ்ச்சியாக எனக்கு இருந்தது. சோ இந்த மாதிரி கூட்டணி இல்லாம ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஒரு பர்சன் வந்து 36 லட்சம் ஓட்டுகள் வாங்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக சீமான் என்ற ஒரு ஆளுமை, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தம்பிகள். ஆனா இந்த கட்சி உடைப்பதற்காக இது வந்து அரசியல சகஜமான ஒரு விடயம் தான். ஒரு கட்சி வளர்ந்து வருதுன்னா அந்த கட்சி உடைப்பதற்கு 2 ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க. ஒண்ணு வந்து
பெண் என்ற ஒரு ஆயுதம். அதே மாதிரி நடிகை விஜயலட்சுமி வந்து இறக்குனாங்க. சோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் அண்ணன் பேசினாரு, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாருன்றது வழக்கு வந்து இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் இருக்குது. பாலியல் வழக்கு என்பதனால அதை தள்ளுபடி செய்ய முடியாதுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. சோ அந்த வழக்கு வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கருகலைப்பு செய்ய வைத்தாரு, திருமணம் பண்ணிக்கிறேன் என்னை ஏமாத்திட்டாரு, இந்த மாதிரியான விடயங்கள்லாம் ப்ரூவ் ஆனாக்கா அண்ணனுக்கு 6 வருட காலம் சிறை தண்டனை கிடைக்கும். 6 வருட காலம் சிறை தண்டனை கிடைத்தால் எலெக்ஷன்ல நிக்க முடியாது. இப்படி வந்து ஒரு பக்கம் வந்து காய் நகர்த்தும் பொழுது அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா எங்கெங்க ஊழல் நடந்தது, எங்கெங்க லஞ்சம் வாங்கியிருக்காரு, இந்த மாதிரியான 2 ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க. பெண் ஒண்ணு, ரெண்டாவது வந்து ஊழல் எங்க பண்ணிருக்காங்க, லஞ்சம் எங்க வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரியான விடயங்கள்லாம் கையில் எடுப்பாங்க. ஒரு வளர்ந்து வர்ற கட்சியை வந்து அழிப்பதற்காக லீடிங்ல இருக்கக்கூடிய பார்ட்டி எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு வேலை தான் இன்னைக்கும் வந்துட்டு லீடிங்ல இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து செய்துட்டு இருக்காங்க. அதற்கு துணை போவது போல அண்ணன் சீமானுடைய அந்த ஆடியோ வந்து வெளியில வந்திருக்கு. ஆடியோ எப்படி ரிலீஸ் ஆனதுன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்ப கட்சியில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் தான் இந்த ஆடியோ வந்து லீக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ நிறைய விடயங்களை பற்றி பேசக்கூடிய அண்ணன் சீமான், உலக அளவுல அரசியலை பேசக்கூடிய ஒரு அண்ணன் சீமான் வந்துட்டு தனிப்பட்ட விடயங்களை ஆடியோல பேசும்பொழுது இது வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்ல, யாரோ ஒருத்தருடைய கண்ட்ரோல்ல இருக்குது, அதையே புரியாம இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வெளியே விட்டு அது வைரலாக போயிட்டு அதை எடுத்து நிறைய யூடியூப் சேனல் எல்லாம் போட்டு இன்னைக்கு அவங்க காசு பார்த்தது மட்டும் இல்லாம கட்சி உடைப்பதற்காக எல்லா வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா எல்லா கட்சியிலுமே வந்து பேசுறாங்க, அண்ணன் சீமான் மட்டும்தான் வந்து நிர்வாகிகளை மதிக்கல, தொண்டர்களை மதிக்கல, அப்படிலாம் கிடையவே கிடையாது. டிஎம்கேல வந்து பேசாத பேச்சே கிடையாது. அவ்வளவு கீழ்த்தரமாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறாரு, அந்த மாதிரி நிறைய ஆட்கள் அங்க இருக்கிறாங்க. தலைமையே வந்துட்டு அசிங்கமா கூப்பிட்டு திட்டினாலும் கூட அதெல்லாம் தொடச்சு போட்டுட்டு போகக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் இன்னைக்கு டிஎம்கே இருக்காங்க. நான் செத்து போனா அறிவாலயத்தோட விசுவாசின்னு எழுதுன்னு துரைமுருகன் அமைச்சர் சொல்றாரு. அப்படிப்பட்ட ராஜ விசுவாசிகள் இன்னைக்கு இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் சொல்லிட்டாரு, இதை பேசிட்டாரு, அதனாலதான் வந்து காளியம்மாள் வெளியில போறாங்கன்னா சும்மா செப்பக்கட்டு. சோ அவங்களுக்கு வந்து யாரோ பேசியிருக்கிறாங்க, ஏதோ ஒரு நல்ல அமௌண்ட் தரேன் சொல்லியிருப்பாங்களா இருக்கும், இல்ல கட்சியில போஸ்டிங் தரேன் சொல்லியிருப்பாங்களா இருக்கும். அதெல்லாம் வந்து மாற்று கட்சிக்கு போனாதான் தெரியும். சோ எப்படி இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியேறக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, நான் என்னோட ஒரே ஒரு கேள்வி, தமிழ் தேசியம் பற்றி வேற எந்த கட்சிக்கு போனாலும் உங்களால் ஒரு கேள்வியை கேட்க முடியுமா, ஒரு விமர்சனத்தை முன்வைக்க முடியுமா, மக்களிடம் என்ன சொல்லி நீங்க ஓட்டு வாங்குவீங்க? அது மட்டும் தான் என்னோட கேள்வி. அது நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியேறக்கூடிய தொண்டர்களை, தம்பிமார்களை, அண்ணன்மார்களை, அக்காமார்களை கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, என்ன சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்பீங்க? எல்லா கட்சியும் நீங்க வந்து விமர்சனம் செய்திருக்கீங்க, அடிமட்டை லெவல்ல இறங்கி விமர்சனம் பண்ணிருக்கீங்க, நீங்க என்ன சொல்லி வாக்கு கேட்பீங்க? திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இதெல்லாம் சகஜமான ஒரு விடயம். அவங்க அசியசியமா பேசுவாங்க, நிறைய வாக்குறுதிகள் கொடுப்பாங்க, மக்கள் மத்தியில போயிட்டு காலில் விழுந்துருவாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியில போறவங்க தலைவர் பிரபாகரனை வந்துட்டு நீங்க ரோல் மாடலா எடுத்துருக்கீங்க, தலைவனாக எடுத்துருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்க வந்து என்ன சொல்லி வாக்கு கேட்பீங்கன்றது தெரியல. சோ எல்லாரும் மாதிரியான ஒரு அரசியல்வாதி தான் காளியம்மாள் அப்படின்றது வந்து காளியம்மாள் வந்து ப்ரூவ் பண்ணுவாங்களா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். சோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.